இன்று நாம் உண்போம், அருந்துவோம், மகிழ்வோம், ஏனெனில் நாளை இறந்து விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சொன்னவர் கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி எபிகாஸ் ஆவார். இவருடைய தத்துவங்கள் பெரும்பாலும் மனிதன் மகிழ்ச்சியுடனே இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியானது துன்பம் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியில் நேர்மை அறம் தூய்மை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நற்பண்புகள் உடையவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனே இருப்பார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை மக்களிடம் பரவலாக அவருடைய தத்துவங்களை பரப்பி வந்தார். இவர் சோமாஸ் என்ற தீவு ஒன்றில் பிறந்தார். கிபி 306 ஏதெனிஸ் நகரில் தனது தோட்டத்தில் ஒரு தத்துவ பள்ளியை நிறுவினார். அவருடைய தத்துவ பள்ளி படித்தவர்தான் ரோமாபுரி கவிஞர் லூக் ரீஸ் ஆவார். நன்றி.